மழை வந்தால் வந்துட்டு போதுமாப்பிள்ள எடுத்துட்டு போய் சுடு அந்த நிறுத்திட்டு க்ரீஸ் அடித்து இன்றைக்கி போய் எப்படி எல்ஜி பிளேடு எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, வண்டிக்கு லோடு ஆகுதா லோடு இல்லையான்னு செக் பண்ணிடுவோம். மழை பெஞ்சு 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகிடுச்சு ப்ரோ. இப்போ தான் ஒரு வழியாக சரி ஒரு 1/2 மணி நேரம் ரொட்டாட்டர் ஓட்டலாம்னு கூப்பிட்டுருக்குறாங்க. போய் எப்படி இருக்குதுன்னு ஓட்டி பார்ப்போம். அப்படி கிரீஸ்க்கு எடுத்தமாப்ல கிரீஸ் அடிச்சு விட்டு எடுத்துட்டு அதை கூட எடுத்துட்டு வா. எதையோ ஒன்று எடுத்தாந்து கிரீஸ் அடித்தா தீர்ந்துச்சு, வேலை முடிஞ்சது. உள்ளதாக இருக்கு. இங்கே போய் அது பெரிய கன்று, ஒரு ஆள் அழுத்தணும். அதை கூட எடுத்தாருன்னா எடுத்தா ஒன்றும் தப்புல தூக்கிட்டு அப்படியே. ஓகே இருறா, நானும் கனெக்டே பண்ணல. அழுத்த. அப்பல அழுத்துற ஸ்பீடில் புதக்குன்னு வருது. அப்படியே தூக்கி ஃப்ரெண்டு வீலுக்கு வச்சிரு. ஃப்ரெண்டு வீலுலாம் அடிக்கடி அடிச்சுட்டா. அழுத்து. வந்துருச்சு. சொறி விடுங்க. பவர் அதிகம். இதில் தானே தூக்கிட்டு போனோம். ஏன் லிவரை பிடிச்சிட்டு வந்தியா? லிவர் பிடிச்சிட்டு காலை வழியா ஒன்று. சரி, எதையோ ஒன்று பாண்டிட்டு வந்து தொடச்சிட்டு போகலாம். வேஸ்ட் எடுத்துருவேன். இன்னும் மானமா இன்னைக்கு இன்னத்துலேயே மழை வர மாட்டேங்குது மாப்பிள்ள. ஆக மொத்தம் நீங்கள் பேலர் எடுக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். இடத்த விட்டு பேலர் கட்டுற போகிறலாம். கட்டி அறுத்து போட்டு தட்டோட நிலமை இப்போ 20 நாளுக்கு மேலே ஆயிடுச்சுரா. ஏர் இருக்குதா? இல்லை, ஏர் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எப்படி இருக்குது? வண்டி லோடு ஆகாதுங்கிறாங்க, பில்லு சுத்துங்கிறாங்க. பார்ப்போம் என்ன பண்ணுதுன்னு. போலாமா? டீசல் எழுதுன்னு பாருமாப்ல. வெள்ளை கூட்டில் இருக்குதா, சோப்பு கூட்டில் இருக்குதா? வெள்ளைக்கு சோப்புக்கு சென்ட்ரல். சரி எடுக்கலாம். போதும். அப்புறம் ஆட்டோ இன்பும் அடிச்சுட்டு போகாது. கூலிங் இருக்குதுல்ல. நானும் வரேன்டா. தூரமாக இருந்தால் பைக்கில் போகலாம். போகலாம். காடு எனக்கு அங்கே ஓட்டுக்கிட்ட ஓட்டுறது நீங்கள் வடிவேல் ஓட்டிக்கிட்டேன். அதெல்லாம் மாட்டவே தேவையில்ல, அதுலேயே கியர் குறைச்சின்னா போதும். எடுத்து நடந்துடுறேன். அது ஜாண்டியர் ஓட்டிட்டு ஓட்டினா அப்படிதான். தாண்டி
இது ராஜாவது அதானே? ஓகே தான். பைப் இருக்குல்ல, பைக் இங்கே இருக்கு. நான் ஓட்டிருக்கேன். எப்படி ஓட்டலாம்? இப்படி ஓட்டிடலாமா? இப்படி ஓட்டினா தான் வாரம் வராது. கிழக்குமே இருக்கு ஓட்டு. ஓகே நண்பா, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து இந்த வாக்கில் இருக்குது. இப்போ ரொட்டேட்டர் வந்து ஆப்போசிட்டில் ஓட்டினா தான் வந்து சோளம் வந்து வார வாரையாக முளைக்காது. எனக்கு தெரிஞ்சுது. ரைட்டாக தப்பான்னு நீங்கள் சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் ப்ரோ. மாப்பிள ஓகே நண்பா, டெப்பு போட்டு ஆட்டுது நண்பா. இது பார்த்தீங்கன்னா அன்றைக்கி சைடு பட்டை இறக்கி போடும் போது எப்படி இருக்கும்னா, எப்படி சொல்கிறது, இன்னும் ஒரு ஓட்டம் மேலே தான் தூக்கி போடுவோம். தூக்கி போட்டால் தான் சைடு பட்டைக்கு சரியாக இருக்கும். இது என்னடானா நான் எட்டுக்கே தூக்கி போட்டோம். வண்டி ஃப்ரீயாக ஓடுற மாதிரி ஓடுது ப்ரோ. பார்க்கலாம், இதில் அதிகம் பூண்டு இல்லை, பூண்டு காடு ஓட்டமாக பார்க்கலாம். ஆர்பிஎம் எவ்வளோ டவுன் ஆகுது, என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். அப்படியே நான் சொல்லுவேன் கூட பைப் இருக்குதா? மண் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா பொதன்னு இருக்குது ப்ரோ. ஆனால் டெப்த்து அவங்க சொன்ன மாதிரியே டெப்த்து அதிகமாக போகுது. வண்டி ஆர்பிஎம் எவ்வளோ எடுக்குன்னு தெரியல, பார்க்கலாம் எவ்வளோ ஆர்பிஎம் டவுன் ஆகுதுன்னு பார்ப்போம். நான் ஓட்டுறதுக்கு நல்லா தான் இருக்குது. பூண்டு சுத்தமானு தெரில ப்ரோ. இது பெரிய லெவலில் பூண்டு ஓட்ட மாட்டோம். அப்படி ஓட்டினா பேசிக்கலாம், அதை ஓட்டமாக தான் நான் அதை சொல்ல முடியும். ஆனால் இதுக்கு வந்து நல்லா தான் இருக்குது. வண்டி ஏதோ லோடே ஆகணும் மாதிரி இல்லை, வெறிஞ்சின்னு ஓடுற மாதிரி ஓடிட்டு இருக்குது ப்ரோ. என்ன அது வந்து 170 ரூபா, இது 220 ரூபா. ரேட்டு கொஞ்சம் தாறுமாறான ரேட்டாக இருக்குது. மற்றபடிக்கு நல்லா டெப்த்து நல்லா போகுது ப்ரோ. சைடு பட்டியே உள்ளே பாருங்கள் எவ்வளோ ஆழம் போகுது பாருங்களேன். நம்மளதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிவர்ஸ் போகும்போது ரொட்டேட்டர் நோட்டில் பண்ணி தான் ப்ரோ போயாகணும், வேறு வழியே இல்லை. நோட்டில் பண்ணி போனோம்னா தான் ஜாயிண்ட் ஏதோ ஒரு 3 செட்டு கத்தினாச்சும் வருது, இல்லைன்னா சார் பிடிக்கிட்டு போயிடுது. ஓகே நம்ம எப்படி பர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். மாப்பிள்ள எப்படி தெரியுது? என்ன மாப்பிள்ள வண்டி பாஞ்சிலே ஓடுது, ஒரு ஆர்பிஎம் ட்ராப் ஆகும்டா. பெரிய ஒரு ஆர்பிஎம் ட்ராப் ஆகும். பாஞ்சி கூட பாஞ்சி ஆர்பிஎம்லாம் கரெக்டான லோடு தான் இருக்குது. லோடு இல்லைங்கிறாங்க, ஆனால் லோடு வந்து பார்த்தீங்கன்னா பாஞ்சில் கொடுத்தா ஒரு 14.25 பக்கமாக ஓடுது. ஒரு 4 ஆர்பிஎம் குறையுது ப்ரோ, அதிகமாக குறையில, ஒரு 4 ஆர்பிஎம் குறையுது. இந்த படிக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. ஆனால் டெப்த்து அவங்க சொல்கிற மாதிரி டெப்த்து நல்லா போகுது ப்ரோ. டெப்த்து ஃபுல்லாக போகுது. ரொட்டேட்டர் சைடு பட்டை இவ்வளோ இறக்கி போட்டிருக்கிறேன். இவ்வளோ இறக்கி போட்டும் வந்து டெப்த்து ஃபுல்லாக எடுக்குதுன்னு வச்சுக்காங்களேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றபடிக்கு இதில் சொல்கிறது என்ன, ரேட் எனக்கு என்னோடய கணிப்பு கரெக்டாக இருந்தால் ஒரு ரேட் ஒரு கத்தி மேலே 50 ரூபா சேர்த்து ப்ரோ. ரொம்ப பூண்டு இருந்தால் என்ன கண்டிஷன் ஆகுதுன்னு தெரில. ஆனால் லைட் பூண்டுக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக சுற்றலை ப்ரோ. இது மாதிரி பூண்டெல்லாம் எதுவும் இல்லை. கல் மாட்டினா பிளேடு வந்து வளையுதானுன்னு தெரில, ஆனால் வளையாது. டயர் பிளேடு மேக்ஸிமம் வளையாதுன்னு வச்சுக்காங்களா. அதனால் இதுவும் வளையாத மாதிரி டெம்பர் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வேறு இந்த பூண்டு தெரியுதா உங்களுக்கு? வீடியோவில் பார்த்து சின்னதாக தான் தெரியுது. இந்த கொடிஞ்சு பூண்டு நல்லாவே முட்டி போய் தான் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் பெருசாக கட்டலை. ஆனால் டெப்த்து நல்லா இருக்குது. டெப்த்து வேணும் ப்ரோ. கொஞ்சம் பூண்டு முன்ன பண்ண இருந்தால் கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்குவேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு கரெக்டான பிளேடுன்னு நினைக்கிறேன்.
இதை ஓட்டிட்டு அடுத்தது ஒரு குறகாடு ஓட்ட போகிறோம். அது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். நாம் வந்து பார்த்துக்கிட்டா வந்து சேரு கிடையாது ப்ரோ. ஒன்லி வந்து இது மாதிரி மேட்டாங்காடு தான் ஓட்டுவோம். மேக்ஸிமம் வந்து நாங்கள் சேரே இறக்க மாட்டோம். என் சைடில் சேரே இறக்க மாட்டோம். ஒவ்வொருத்தர் சொல்கிறாங்க சேர் ஓட்டினா 250 மணி நேரம் 300 மணி நேரம் வருதுன்னு. சேத்துல வரும் ப்ரோ. ஏன் வராதுன்னா அது என்ன வெறும் சேத்தை கலக்கிறது தான். அது என்ன மண்ணை கஷ்டப்பட்டு வெட்டுதா இல்லை வெட்டுறதில் எதாவது கத்தி அறக்குதா? அப்படியே ஓட்டுறதுல லைட்டாக பலன்னு ஆகும். இதில் நம்ம வரல 1 மணி நேரம் ஓட்டுறதும் சரி, சேத்துல வந்து 20 மணி நேரம் ஓட்டுறதும் சரி, அவ்வளோ கத்தி டிஃப்ரெண்ட் கிடைக்குன்னு வச்சுக்காங்களேன். எங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பிளேடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 70 to 80 மணி நேரம் வந்துச்சு எல் பிளேடு. ஆனால் இது எவ்வளோ நேரம் வருதுன்னு தெரில. ஆனால் டெப்த்து ஃபுல்லாக எடுக்குது ப்ரோ. இவ்வளோ இறக்கி போட்டிருக்கிறோம். இந்த அளவுக்கு எடுக்குதுன்னு வச்சுக்காங்களேன். நம்மளதாக இருந்தால் எடுக்கவே எடுக்காது. அதனால் வண்டி ஒன்றும் பெருசாக லோடெல்லாம் எடுக்கிற மாதிரி தெரியல. நல்லா போதன்னு ஓட்டி போடுறது. காடு வேறு ரொம்ப ஈரமாகிறதுனால ஒரு வேளை இவ்வளோ ஆளை இறங்குதான்னு தெரில. ஆனால் இருந்தாலும் வந்து அந்த ரொட்டேட்டருக்கு இது வந்து கொஞ்சம் இவ்வளோ மேலே தூக்கி போட்டிருக்கிறோம். அப்பயும் வந்து இந்த அளவுக்கு வெட்டுது. கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இந்த மாடு கட்டி கொஞ்சம் காடு வந்து ரொம்ப டைட்டாக இருக்குதுல்ல, அந்த வயல்லாம் ஓட்டி பார்த்தா தான் தெரியும் ப்ரோ என்ன கண்டிஷன் இருக்குதுன்னு. ஆனால் நல்லா வாருது, மண்ணை வாருது. அது அந்த எல் பிளேடு கூட இந்த அளவுக்கு வாராதுன்னு வச்சுக்காங்களா. ஆனால் இது பிளேடு நல்லா வாருதுன்னு வச்சுக்காங்களா. வண்டியை வந்து ரொம்ப லோடு பிடிக்க மாட்டேங்குது. ஒவ்வொரு இடத்துல டெஸ்ட்டு அதிகமாக போல பிடிச்சி வெட்டினா ஒரே மாதிரி எல்லா இடத்துலையும் வெட்டிக்கிட்டு இருக்குது. இது ரொம்ப நாளாக ஒரு ஆசை. எந்த வீடியோவில் பார்த்தாலும் சேர் ஓட்டுறது தான் அதிகமாக வந்து இந்த பிளேடை பற்றி ஓட்டுறாங்க. வரலுக்கு யாருமே ஓட்ட மாட்டேங்கிறாங்க. சரி, அதுக்கோசரம் சரி நாம் இதை ஒரு வீடியோவை எடுத்து மேக் பண்ணி போடலாம். இது எப்படி தான் இருக்குது, 50 ரூபா போனால் போயிட்டு போகுது. இது நம்மளால் 4 கஸ்டமருக்கு பயனுள்ளதாக இருந்தால் போதும். என்ன மாதிரி எத்தனை நண்பர்கள் இந்த பிளேடு எடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுருக்கிறீங்க 3/4 பேர் இருப்பீங்க. ரைட்டாக தப்பான்னு கமெண்டில் சொல்லுங்கள் ப்ரோ, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி அதே ரேட்டு ஒரு 5 ரூபா முன்ன பண்ண இருந்தால் பரவாயில்ல. புதுசாக இந்த பிளேடு எடுத்து போட்டு சப்போஸ் வந்து எல்லாம் ரோல் ஆகிக்கிச்சு, கரகரன்னு தேஞ்சு போச்சு அப்படின்னா மனசு ரொம்ப கஷ்டமாயிரும்ல 50 ரூபா சேர்த்து போட்டு. அதனால தான் வந்து இந்த பிளேடு எடுக்கலான்னு நினைக்கிறேன். நானும் இதனால தான் இத்தனை நாளாக எடுக்காத வச்சுருந்தேன். அப்புறம் இந்த ஐட்டம் சரி இந்த பிளேடு மாட்டியே பார்த்துடலாம் அப்படின்னு. ஆனால் நம்மளது வந்து ஒரு 1/2 மணி நேரம் கூட சேடை ஓட்ட மாட்டோமா நண்பா. எல்லாமே மேட்டாங்காடு தான். எப்படி இருக்குது என்ன பண்ணுதுன்னு பார்த்துடலாம். இப்போ இது வந்து ஆல்ரெடி ஓட்டி போட்ட புழுதி, அதனால் இதில் ஒன்றும் பெருசாக தெரியல. அடுத்தது மாடு கட்டின வயல், அதில் ஓட்டி பார்ப்போம். இதே வீடியோவில் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணி காட்டுறேன்னு வச்சுக்கல, அந்த வயல் எப்படி ஓட்டுறதுன்னு. இதை ஓட்டிட்டு அதுக்கு போகிறோம். கொஞ்சம் இந்த வீடியோ லென்த்தாக தான் இருக்கும் பாருங்கள். அது வந்து ஓட்டி போடலன்னு நினைக்கிறேன். அது ஓட்டி போட்டாலும் 2-3 மாதம் மேலே ஆயிடுச்சு. மண் டைட்டு. ஏன்னா அதெல்லாம் அருகும்பல் அந்த வயல். அதனால் வந்து அது எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்னு போய் பார்த்தா தெரிஞ்சு போயிடுது. இப்போ இதை ஓட்டிட்டு அங்கே தான் போக போகிறோம். அதனால் எப்படி இதுன்னு பார்க்கலாம் ப்ரோ. நான் அவ்வளோதான் வந்து இறங்குதுன்னு நினச்சேன். மாப்பிள்ளை பாருங்கள், லிவர் பிசி லிவர் எங்கே தூக்கி வச்சுக்கிறான் பாருங்கள். விட்டா ஓவராக டெப்த் எடுக்குது மாமா, சோளம் முளைக்காது அப்படின்னு சொல்லி ஹைட்ராலிக் வந்து தூக்கி வச்சுருக்கிறான்னு வச்சுக்காங்களேன். ஓரளவுக்கு வண்டி ஒரே சீராக ஓடுற மாதிரி தான் இருக்குது. ஆர்பிஎம்லாம் டவுன் ஆகுது ப்ரோ. ஒரு ஆர்பிஎம் எடுக்குது, அதுவும் எடுக்கும். கொஞ்சம் ஹெவியாக லோடு பிடிக்கிற மாதிரி தெரியும். இது கொஞ்சம் வண்டி ஃப்ரீயாக ஸ்மூத்தாக போடுற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்காங்களேன். வேறு எங்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. மூண்டு சுற்றுங்கிறாங்க. ஓட்டிட்டு இந்த வயலில் ஓட்டிட்டு எவ்வளோ சுற்றி இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த பூண்டுக்கெல்லாம் சுற்றாது ப்ரோ. ரொம்ப அதிகமாக ஓட்டுறாங்கள்ல இந்த சணல், இது மாதிரி நல்லா வளர்த்தியான இது ஓடுறது தான். அதுவும் ஒன்று பெருசாக மாட்டி ரோல் ஆகாதுன்னு நினைக்கிறேன். மாட்டினாலும் அப்படியே கையில் தான் வந்துடும் நினைக்கிறேன். இப்போ நம்மளது எல் டைப் பிளேடெல்லாம் ஓடிப்பா ஓராயிட்டு புது பிளேட்டில் ஓட எப்படி ஒன்று உள்ளே சுற்றிக்கும்ல, 2 உள்ளே சுற்றிக்கும்ல, அது மாதிரி எதுவும் சுற்றுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி சுற்றுது என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். வயல் ஓட்டிட்டு அப்புறம் பார்க்கலாம்.
ஓகே நண்பா, அவ்வளோதான், கடைசிட்டு முடியுது. எல்லாம் ஓட்டியாச்சு, இந்த வெயில் ஃபுல்லாக ஓட்டியாச்சு. சரிடா, ஒன்றும் பெருசாக இல்லை ப்ரோ. என்னன்னா எனக்கு என்னமோ லைட்டாக அது வந்து கொஞ்சம் அந்த பூண்டெல்லாம் கொஞ்சம் மறுக்கும். இது கொஞ்சம் புட்டிங்கி போட்டு மூடிட்டு வர மாதிரி தெரியுது. அது இன்னும் கொஞ்சம் பூண்டு காட்டில் ஓட்டினா தான் தெரியும் ப்ரோ. இதில் ஒன்றும் அந்தளவுக்கு தெரியலன்னு வச்சுக்காங்களேன். மித்தபடிக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா மண் நல்லா பொதன்னு இருக்குது. அது கொஞ்சம் வெட்டி அமுத்தி விட்டு வர மாதிரி வரும். இது கொஞ்சம் என்னோடய கணிப்பு பார்த்தா அதெல்லாம் சொல்கிறதுக்கு பொய்ன்னு நினைக்கிறேன். அதுவும் வெட்டி தான் போட்டு வருது, இதுவும் வெட்டி தான் போட்டு வருது. என்ன ரெண்டுமே பின்னாடி டோர் தான் நிறையிட்டு வருது. அப்புறம் எப்படி மண் போதுன்னு இருக்கும்? ஓகேவா? அந்த பொதுன்னு வருதெல்லாம் சும்மா, அது எல்லா கத்தியிலையுமே பொதுன்னு தான் வரும். இந்த கத்தியில் தான் பொதுன்னு வரும், அந்த கத்தியில் பொதுன்னு வராதுங்க. அதெல்லாம் பொய் ப்ரோ. மித்தபடிக்கு இந்த வெட்ட வந்து இது கொஞ்சம் கத்தி வாட்டமாக வளைஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் வெட்டு ஃப்ரீயாக வண்டிக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டமாக இருக்கிறதுனால கொஞ்சம் வண்டிக்கு லோட் ஆகும். மித்தபடிக்கெலாம் வந்து மண் பொதுன்னு இருக்குது அப்படிங்கிறது நான் ஏற்றுக்க முடியாது. அது 2 ரொட்டேட்டர்லையுமே மண்ணெல்லாம் பொதுன்னு தான் ப்ரோ இருக்குது. இது கொஞ்சம் ஈரக்காட்டில் கூட இது ரோல் ஆகிறதில்ல. இது பாருங்க, இது நல்லா சதன்னு ஈரம். ஏன்னா கத்தி நல்லா அகலமாக இருக்கிறதுனால ரோல் ஆகிறதில்லன்னு வச்சுக்காங்களேன். அது ரோல் ஆகுது. அதுக்கு அதுதான் வித்தியாசம். மித்தபடிக்கு நல்லா சைடு பட்டையெல்லாம் நல்லா ஃபுல்லாக கீழே இறக்கி போட்டேன். அவ்வளோதான். கோமதியில் கொடுத்த அளவே அவ்வளோ தான். இதே வந்து அந்த பிளேடாக இருந்தால் இன்னும் ஒரு ஓட்டை மேலே தூக்கி போடுவேன். தூக்கி போட்டால் தான் ஓரளவுக்கு நல்லா வெட்டுன்னு வச்சுக்காங்களேன். இதில் வந்து அந்த பிரச்சனை இல்லை, நல்லா வெட்டுது. ஆனால் இது வந்து ஓட்டி போட்ட காலங்கிறதுனால அப்படி இறங்குதான் தெரியல. ஆனால் மாப்பிள்ளையே கொஞ்சம் ஹைட்ரோலிக் தூக்கி பிடிச்சி தான் ஓட்டுறான். ஏன்னா அந்தளவுக்கு இறங்குறதுனால சோளம் வந்து முளைக்காது, ரொம்ப ஆழமாக போயிடும்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுறான். இதே நீங்களே நார்மல் 42 பிளேடு ரொட்டேட்டராக இருந்தால் இந்த அளவுக்கு ஓட்ட தேவைன்னு வச்சுக்காங்களேன். மாப்பிள்ளைக்கு வேறு அந்த ஜாண்டியரை ஓட்டிட்டு இது ஓட்டுறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது மாமா. அடிக்கடிக்கு கீர் கன்ஃபியூஷன் ஆகிடுது. ஜாண்டியரில் வந்து மொத்தமாக 3 கீர் தான் இருக்கும். இதில் என்னன்னா பழனி படிக்கட்டாட்ட 5 கீர் கொடுத்து வச்சுருக்கிறாங்க. அதனால் அடிக்கடிக்கு கீர் கன்ஃபியூஷன் ஆகிடுது. அப்படிங்கிறோம். ஓகே ப்ரோ, இந்த வயல் முடிஞ்சுது. இன்னொரு வயல் ஓட்ட போகிறோம். அதில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்னு ஓட்டி பார்த்துட்டு கன்டினியூ பண்ணுறோம் ப்ரோ. இதிலே போயிடலாம். அப்படியே இதே கொரக்காட்டிலே அப்படியே உள்ளே கொண்டு போயிடலாம் ப்ரோ. போகலாம். அது ஐடியில் ஓடனா பேட்ரி ஆகுது. சாப்பாடு 12 மணிக்கு கரெக்டாக போகுமா? ஓகே ப்ரோ. எதுவுமே மாட்டின மாதிரி எனக்கு தெரியலடா. சுத்தமாக இருக்குதுடா ரோட்டேட்டர். அதுலயாச்சும் புல்லு மாட்டோம். ப்ரோ ஒன்றும் பெருசாக மாட்டலையும் ப்ரோ. கத்தி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. உள்ள ஒரு சின்ன பூண்டு கூட மாட்டல. ஆனால் கத்தி தேயாதுங்கிறாங்க. நல்லாவே தேயறது தெரியுது ப்ரோதா. தெரியுது பாருங்க, பல. ஆனால் கத்தி இந்த இடத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வரலும் தேயுது. சும்மா வளர்த்தியே தேயுது. ஆனால் இது எனக்கேமா லைஃப் வருமானு தெரில. 80 மணி நேரம் ஓடுங்கிறாங்களே, இதெல்லாம் பெரிய விஷயம். 100 மணி நேரம் 150 மணி நேரங்கிறாங்க. எனக்கு என்னமோ தெரில. பார்க்கலாம், ஓட்டி பார்க்கலாம். ஓகே ப்ரோ, அடுத்த காட்டு கிளம்பிட்டோம். ஏரி வேலை வேறு எல்லாம் வரிசையாக உட்காந்துட்டாங்க. அடுத்த காட்டில் போய் அரும்பல் எப்படி ஓடுது என்ன பண்ணுங்க பர்ஃபார்மன்ஸ் போடுறோம். ஓகே நண்பா, டீசல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஒரு 1000 ரூபாய்க்கு அடிச்சுட்டு போயிடுவோம். 10ல்னா என்ன பண்ணுறது? 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஓடும். 2 வயல் விதைக்கிறாங்களா 1 வயல் விதைக்கிறாங்களான்னு தெரில. அதனால் வந்து டீசல் ஒரு 1000 ரூபாய்க்கு அடிச்சு போயிடலாம். அந்த பக்கம் போகும், அப்போ தான் அடிக்க முடியும். உங்கள் வண்டி மாதிரி இல்லை. எந்த பக்கம் இருக்குது?
ஓல்டு பட்டையும் கொட்டையுமாக இருக்கிறானுங்க. வராப்புல பக்கத்தில் ஒரு சாவி இருக்கும் பாரு, அது உட்கார இங்கே வருவாங்க. பாஸ் ஒரு 1000 ரூபாய்க்கு அடிங்க. அதானே இது கழுவலான்னு ஐடியா பண்ணால் அப்புறம் தான் இப்படி பண்ணிவிட்டீங்களே. இதையா வண்டியா அதை மட்டும் கழுவி என்ன பண்ண இந்த பாஸ். ஃபில்டர் இருக்கு தானே நினச்சேன். ஏன்னா அதுங்காட்டி நம்பி போச்சுன்னு பார்த்தியா. ஃபில்டர் இருக்கும் குப்பாட்டால் அப்படி தான் பெரிய ஃபில்டர் ஆகும். ரொம்ப அழுத்தி பிடிச்சாலும் லாக் ஆகிப்பு, லைட்டாக அழுத்தி பிடிச்சாதான். இந்த ஸ்லோவாக ஓடும்போது டீசல் வேகமாக ஊற்றணும் நினச்சா அங்கே குறைஞ்சி போயிடும். ஊற்றுது. நாம் இந்த அளவுக்கு யோசிக்கிறோம்னா அவன் பம்பை தயாரிச்சுவன் எவ்வளோ மூலகாரன். யோசிப்போமாம்மா, நேற்று இங்கேருந்து 2000 நானே போட்டேன். அம்மையாக ஊற்றுது அப்படின்னு எனக்கு கரெக்டு. ஓகே போகலாம். அப்படியே ரைட்டு. நானும் 8 தான் நிறுத்தணும். உங்களுக்கு இன்னும் ஒரு அடி நான் தள்ளி தான் நிறுத்தணும். நீங்கள் 70 தான் இப்போ என்ன பண்ணுறீங்க, ரொட்டேட்டர் வெளியே இருக்கும். தள்ளி தான் நிறுத்தணும், அதுதான் பிரச்சனை இல்லை. நமக்கு நாம தான் சேஃப்டி பார்த்துக்கணும். அந்த கல்லை உடச்சோடனே நான் தான் சரியா நீங்கள் தானே சொன்னீங்க அன்னைக்கு. அதெல்லாம் இப்போ 10 வருஷங்களா ஓரமாக நிறுத்தி டீசல் அடிச்சுட்டு போனேன்டா, கொட்டியில் போய் எரிச்சு. பெரியப்பா மாதிரியே விட்டுக்கிறீங்களா நீங்களும்? இழந்திருப்பாங்க விட்டாரு. அப்பயே 500 ரூபா வாங்கிட்டாங்க. அப்போ தான் பங்கு வெட்டின புதுசு. வராரு காட்டு பண்ணுவாங்க. அப்படியே நடு ரோடு போ, அப்படியே போக லெஃப்ட் எடுத்து வேலை. அதனால் இப்போ எங்கள் ஊரில் திருவிழா ப்ரோ, அதனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னடா இதில் ஒரு ஸ்டேஜ் போட்டுருந்தா ஸ்டேஜை காணோம். ஐட்டோ நைட்டு அள்ளிட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து நாங்கள் ஓட்ட போகிற பார்ட்டி பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ப்ரோ. இது வாம்பலாக நாங்கள் ஓட்டுற காடு, அதனால் நாங்கள் எத்தனை கிலோமீட்டராக இருந்தாலும் சரி, அரை மணி நேரமாக இருந்தாலும் சரி நான் ஓட்டி தான் ஆகணும். ஏமாம்மா காரில் மாதிரி சேரிங் கட் பண்ணால் ஆட்டோமேட்டிக் இண்டிகேட்டர் கட் ஆகாதா? அந்த அளவு ஹை டெக்னாலஜி நம்ம ஓட்டிங் வேணாம். இல்லை கொடுத்துருக்காங்க. இல்லை இப்போ வர லேட்டஸ்ட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அதை வருங்க. ஓகே மாப்பிள்ள, அந்த பைக் பழுத்து போகிற இடத்துல ஒரு தடவை கீழே கட்டாகும். தினமும் வலையில் போ அங்கே போ பாட்டு பைக் அப்படியே கட்டாகலாம். இது ஒன்றும் டாரஸ் கிடையாது. நிறுத்திக்கலாம். மழை பெஞ்சு எப்படி கிடக்குதோ தெரியல. வலிக்கிட்டே போயிடுவோம். கிளச்சில் கண்ட்ரோல் பண்ணிக்கா. ஓ விடு, ஒரு எல்லாம் புதுசாக இருக்குல்ல. ஓஹோ, 6000 இறக்கிடுவோம். அதான் தான் ட்ரைனிங் தான். எந்த வயல் பண்ண கலவா யார் இருக்கிற காட்டில் கீழே 2 வயலுமாவா? சரி போட. சரி நீ வீட்டில் இரு, நான் பார்த்து கொம்பட்டிக்கிட்டேன். குழம்பு நிற்கோ. இதெல்லாம்
மழை பெஞ்சு சுத்தா பில்லுடா மாப்பிள்ள. ஓகே ப்ரோ, வயலுக்கு வந்துட்டோம். இது பாருங்க என்ன கட்டியது இல்லை, ஏற்கனவே ஓட்டி போட்டது தான். போ அந்த வயலில் இறக்கலாம். இந்த மூலையில் மட்டும் ஒரு சமாதி ஒன்று இருக்கும் மாப்பிள்ள, அதை மட்டும் பார்த்து அந்த மூலையில் வாய்க்கால் விட்டுரு. வாய்க்கால் ஓட்டமான்னு தெரியல. எப்போ நீ அந்த பக்கம் இருந்து ஓட்டிட்டு வா, அந்த அக்காவை கேட்டுக்கலாம். இந்த வாய்க்கால் அழிச்சு கொள்ளாமல் வேணாமனு. வாய்க்கால் இருந்தாலும் ஓட்டுறேன். அதான் சமாளி அங்கே இருக்கு பாருங்க. அதே தாங்க மாதிரி இறங்கிறேன். ஓகே நண்பா, என்ன ஆகி போச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த பில்லுகாடு ஓட்டுறதுக்கு வந்தோம்னு சொன்னோம்ல, அது வந்து இப்போ வந்து ஓட்டினா என்ன பண்ணுதுன்னா பாதி தான் வெட்டுது, பாதி வெட்டவே மாட்டேங்குது. ஏன்னா மாடு கட்டி இறுகி போச்சு. அதனால் வந்து இறங்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். சைடு பட்டை இறங்காதனால ஒன்றும் பெருசாக அதில் டெப்த் எடுக்கலாம். நான் சொட்டையாக வருது. அதனால் வந்து சைடு பட்டையை கழட்டி போடலான்னு ஒரு பிளான் பண்ணிட்டோம். அப்புறம் சைடு பட்டையை ஒரு ஓட்டையை மேலே ஏற்றி போட்டு அப்புறமேட்டு ஓட்ட ஆரம்பித்தோம். ஓரளவுக்கு நல்லா தான் ப்ரோ டெப்த் வருது. ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு மோசம்னு சொல்ல முடியாது, பரவாயில்ல, நல்லா தான் வருது. ஒவ்வொருத்தரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரோ இது வந்து வண்டிக்கு லோடே ஆகாது, இந்த பிளேடு ரொம்ப ஃப்ரீயாக போகுது அப்படின்னு சொன்னாங்கள்ல. அதெல்லாம் சுத்த போய் ப்ரோ. இதில் வந்து கரெக்டாக 2 RPM ட்ராப் ஆகுது. எனது எப்படி எல் பிளேடு ட்ராப் ஆகுதோ அதே மாதிரி தான் இது வந்து எல்ஜே பிளேடும் ட்ராப் ஆகுது ப்ரோ. அதனால் வந்து இது வந்து ட்ராப் ஆகாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பொய். என்னோடய கணிப்பு பார்த்தா அதே டீசல் தான் எடுக்கும். இந்த மேலாவில் வச்சுக்கிட்டு ஓட்டுறவங்களுக்கு வேணால் வந்து செட் ஆகுன்னு வேணால் சொல்லலாமா தவிர, மித்தபடிக்கு இது டீசலே குடிக்காது, அருமையாக இருக்கும் அப்படின்லாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாதுன்னு வச்சுக்காங்களேன். கண்டிப்பாக டீசல் போகும். கண்டிப்பாக 1.5 RPM 2 RPM ட்ராப் ஆகுது. காஞ்சி காட்டுக்கு அந்த ரொட்டேட்டர் மாதிரி சைடு பட்டி தூக்கி போட்டால் மட்டும்தான் வெட்டுது. ஆனால் கத்தி நல்லாவே சொரன்னு தேயுது. கொஞ்சம் அதோட கொஞ்சம் ஆழம் அதிகமாக போகிற மாதிரி. மற்றபடிக்கு மண் வந்து பொதுன்னு போகுதுன்னு சொல்கிறாங்கள்ல, அதெல்லாம் சும்மா பொய் ப்ரோ. எல்லா மண்ணுமே வெட்டி தூக்கி தான் போடும். பின்னாடி அந்த பரம்பு நிறையிட்டு தான் வரும். இதில் ஓட்டுனா பொதுன்னு வரும், அதில் ஓட்டுனா டைட்டாக வருங்கிறதெல்லாம் பொய். அதே பின்னாடி நடந்து நான் பார்த்துட்டேன். அதில் எவ்வளோ பொது பொறுக்குதோ அதே மண் தான் இருக்கும். இது வந்து வெட்டி இது வந்து வெட்டி பொதுன்னு போட்டு வருது, அது வந்து லூஸாக போட்டு வருது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பொய் ப்ரோ. எல்லாமே ஒரே மாதிரி தான். மற்றபடிக்கு டோரே வேணால் போடாத இருந்தால் வேணால் பொதுன்னு வருமானு தெரில. ஆனால் டோர் போட்டால் அந்த ரொட்டேட்டரில் அந்த பிளேட்டில் எல் பிளேட்டில் என்ன ஃபினிஷிங்குதோ அதே ஃபினிஷிங் தான். ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனை, அது வந்து நல்லா பில்லை மறுக்கி போடும். இது வந்து பில்லை வெட்டி அப்படியே போட்டு வச்சுருக்குதுன்னு வச்சுக்காங்களேன். பில்லை நல்லா மைய அரைக்கிற மாதிரி எனக்கு நம்ம தெரியல. அந்த ரொட்டேட்டர் அரைக்கிற மாதிரி இதில் வரல. மித்தபடிக்கு இந்த ரொட்டேட்டரில் ரோல் ஆகுங்கிறாங்கள, அதெல்லாம் ஒன்றும் பெருசாலாம் ரோல் ஆகலை ப்ரோ. அப்புறமேட்டு இந்த கொஞ்சம் ஈரக்காடாக இருந்தால் வந்து நம்மளது வந்து எல் பிளேடு வந்து என்ன பண்ணும், ரொட்டேட்டரில் ரோல் ஆகும் ப்ரோ. நல்லா உணிச்சு பார்த்திங்கன்னா ரோல் ஆகும். கொஞ்சம் ஈரக்காட்டரலாம். இதில் வந்து அந்த பிரச்சனை இல்லை, ரோல் ஆகிற வேலை இல்லை. நல்லாவே இருக்குது. ரோல் ஆகுதுன்னு சொல்ல முடியாது, நல்லாவே இருக்குது. மித்தபடிக்கெலாம் வந்து இன்ஜின் நல்லாவே வந்து அதே லோடு பிடிச்சி தான் ஓடுது. மேலாவில் வச்சு ஓட்டினா என்ன லோடு பிடிக்காத என்னன்னு தெரில. ஆனால் வந்து இந்த டெப்த்துக்கு லோட் ஆகுதுன்னு வச்சுக்காங்களேன். அது 165 ரூபா 170 ரூபா போட்டு எடுத்து போடுறோம். இது 220 ரூபா போட்டு எடுத்து போடுறதுக்கு என்ன கேட்டால் இதில் வந்து அந்தளவுக்கு ஒர்த் இல்லைன்னு தான் சொல்லுவேன். சேடை ஓட்டுற நண்பர்களுக்கு என்ன ஆகுமோ ஆகாதான்னு தெரியல, ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து வெறும் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஈரம் மண்ணை போட்டு குலைப்புடுறதான வேலை. அதனால் அதில் ஒன்றும் பெருசாக தேயாது ப்ரோ. ஆனால் இதிலெல்லாம் வந்து நாம் போடுற டெப்த்துக்கெல்லாம் வந்து ஒன்றும் இல்லை. அந்த முன்னாடி ஒரு பிட்டு பார்த்திங்களா, அந்த சைட்டு வந்து ஒரு 1/2 hour தான் ஓட்டணும். அதுக்கே அந்தளவுக்கு ஃபினிஷிங் கத்தியோட முனையெல்லாம் வந்து வரும்பு வந்து தேஞ்ச மாதிரி தெரியுது. அதனால் வந்து இந்த பிளேடு வந்து அந்த ரொட்டேட்டரோட அவ்வளவு தான் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே வரத்துக்கு எனக்கு என்னமோ சான்ஸ் இல்லைன்னு வச்சுக்காங்களேன். அப்படி தான் தோணுது. ரெண்டும் ஒரே மாதிரி. மித்தபடிக்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு வெட்டுறதெல்லாம் வருது. ஆனால் அதே ரொட்டேட்டர் அளவுக்கு ஓட்டையை மேலே பாருங்க தூக்கி போட்டு தான் வச்சுருக்கிறோம். அதே மாதிரி தூக்கி போட்டோம். அது இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஃபுல்லாக இறங்குச்சின்னு பார்த்தீங்கன்னா, அது ஓட்டி போட்டு ஒரு 2 மாதம் தான் ஆச்சு. அதனால் அதில் இறங்குச்சு.
இது ஓட்டை இறக்கி போடவும் வெட்டுது. இதே வந்து அந்த ரொட்டேட்டரில் போட்டாலும் இதே டெப்த்து அசால்ட்டாக எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் சேர்த்தி ஒரு அதில் வந்து ஒரு 4 இன்ச்சு போகுதுன்னா இதில் ஒரு 6 இன்ச்சு 2 இன்ச்சு சேர்த்தி எடுக்குது. ஆனால் வந்து கண்டிப்பாக லோட் ஆகாதெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக 2 RPM ட்ராப் ஆகுது, முழுசாக ட்ராப் ஆகுது. எங்கள் வண்டிக்கு சேடை ஓட்டினா ட்ராப் ஆகுதா அப்படியான்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் வந்து வரலுக்கு இந்த ரேட்டுக்கு இவ்வளோ பணம் போட்டு இதை எடுத்து போடுறதுக்கு சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் நார்மல் எல் பிளேடே போடுங்க. இது வேண்டாம், தயவுசெய்து போடாதீங்க. போட்டிங்கன்னா அதோட லைஃப் வரும், டீசல் கம்மியாக போகும் அப்படின்னு எல்லாம் வந்து பொருள் விற்கிறதுக்கோசரம் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் வந்து அதுக்கு நீங்கள் அதே எடுத்து விடலாம், இதே மைலேஜ் தான் அதுவும் வரும். என்னோடய பேர் தனிப்பட்ட விருப்பம். இந்த சேடை ஓட்டுற நண்பர்கள் வந்து வரலுக்கு வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. பாவம் எல்லோரும் இவ்வளோ பணத்தை போட்டு எடுத்து வீணாக மாட்டிக்க போகிறாங்க. அதனால் வந்து சேடைக்கு சிறந்தது பாருங்களா. 1.5 RPM ட்ராப் ஆகுதா, பாஞ்சில் வச்சு கிளச்சு அழுத்துவாங்க பாருங்க. இப்போ பாஞ்சில் போகும்போது பாஞ்சா கிளச்சை விட்டா அப்படியே 13 இந்த ரேஞ்சுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் இதே அந்த எல் பிளேடு இதே தான் எங்களுக்கு எடுக்கும். அதனால் வந்து எப்படி சொல்கிறது, இது வந்து வரலுக்கு வந்து சூட்டபுளான பிளேடு கிடையாது. கொஞ்சம் ஈரக்காடாக இருந்தால் ரோல் ஆகாது. ஏன்னா பிளேடெல்லாம் கொஞ்சம் வெளியே விரிஞ்ச மாதிரி இதில் மேக்ஸிமம் லோட் ஆகாது. வளர்த்தி மட்டையாக மாட்டுச்சு, தென்னை மட்டை மாட்டுச்சுன்னா கண்டிப்பாக ரோல் ஆகும். அது அந்த ரொட்டேட்டர்லேயே நம்மளுதுலேயே ரோல் ஆகும் ப்ரோ, இதில் ஏன் ரோல் ஆகாது? அதனால் இதுலேயும் ரோல் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ரோல் ஆகிறது வந்து ஒரு சாதாரணமான எல்லா ரொட்டேட்டர்லேயும் ரோல் ஆகிறது தான். இது கொஞ்சம் டெப்த்து கொஞ்சம் அதிகம். ஆனால் வந்து அது மாதிரி பில்லை வந்து மறுக்கி போட மாட்டேங்குது. கொஞ்சம் துப்பி துப்பியே விடுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பார்த்தா ஃபினிஷிங்காக வர்ற மாதிரி தெரியல. பில்லை வெட்டி போட்டால் எப்படி இருக்கும், அதெல்லாம் பார்த்திங்கன்னா வெட்டி அந்த பில்லை வந்து நையை அரைச்சி போட்டுரும். இதில் வந்து கொஞ்சம் அப்படியே பில்லை அப்படியே இப்போ கலப்பத்தில் எப்படி செதுக்கும் அது மாதிரி செதுக்கி போட்டுரும். ஏன் ப்ரோ இப்போ வண்டி ஓட்டுற சவுண்டே கேட்கல, நீங்கள் மட்டும் தான் பேசுகிறத கேட்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன ஆகி போச்சுன்னா, இங்கெல்லாம் சுற்றி நோம்பி ப்ரோ. எல்லா ஊர்லேயும் ரேடியோ செட்டு பாடிக்கிட்டு இருக்குதா, அதனால் வந்து வண்டியோட சவுண்டு மியூட் பண்ணிட்டு நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி ஆகிப்போச்சு ப்ரோ. எல்லாமே வந்து நான் பேசுகிறதோட அந்த சவுண்டு தான் அதிகமாக கேட்குது. அதனால தான் சரி மியூட் பண்ணிட்டு நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடிக்கு இது சோளம் வச்சுருக்குறாங்க, நல்லா தான் வெட்டுது. ஆனால் இருந்தாலும் அதே லோடாகுது. கத்தி தேய்மானமும் எங்களுக்கு என்னமோ அதே தான் தோணுது. ஒவ்வொரு வீடியோலும் வரும்போது எவ்வளோ நேரம் ஓடி இருக்குது, எவ்வளோ கத்தி தேஞ்சிருக்குதுன்னு உங்களுக்கு அப்படியே வரிசையாக சொல்லிக்கிட்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன். அதனால் இந்த ட்ரை லேண்டு தான் நான் முழுசாக ஓட்டுவேன், சேடை ஓட்ட மாட்டேன் அப்படிங்கிற நண்பர்கள் கண்டிப்பாக நீ இந்த கத்திக்கு வர வேணாம். எல்ஜே பிளேடு போய் தைரியமாக எடுங்க. யாரோ எதையோ எடுத்துகிட்டு போகிறாங்க, உங்கள் மனசை கலைச்சி விட்டுற போகிறாங்க. அந்த கத்திக்கு இந்த கத்திக்கும் கிட்டத்தட்ட நீங்கள் புல் எடுக்கிறவனுங்களாக இருந்தால் கிட்டத்தட்ட 70 ரூபா வித்தியாசம். மொத்தம் இன்னொரு 2500 போட்டால் இன்னொரு செட்டு பிளேடே எடுத்து போடலாம்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி இதுக்கு இப்போ இது டெப்த்து போகுதுன்னு இதே வந்து அந்த பிளேட்லேயே நான் இன்னொரு ஓட்டை ஏற்றி போட்டால் அந்த பிளேடே வந்து எல் பிளேடே வந்து டெப்த்து நல்லா எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். RPM இது எடுக்கவே எடுக்காது, டீசலே போகாதுங்கிறாங்க. நாங்கள் கணக்கு போட்டு பார்த்தா எல்லாம் ஒரே டீசல் தான் போகிற மாதிரி இருக்குது. ஒன்றும் டீசல்லாம் பெருசாக இல்லை. ஏன்னா சேடை ஓட்டுறதுக்கு வந்தால் டீசல் கொஞ்சம் கம்மியாக போகுதா என்னன்னு தெரில. அதில் என்ன ப்ரோ லோட் ஆகுது, டயர் ஒரு சால் ஓட்டிட்டா 2வது சால் டயர் மாதிரி கூடு மாதிரி ஓடிடுது. அதனால் அதை அப்படி கலக்கி விட்டுட்டு போகிறது தான். அதில் என்ன ஒன்றும் பெருசாக லோடு கிடையாதுன்னு நினைக்கிறேன். யாராச்சும் அந்த சேடை ஃபுல்லாக ஓட்டுறவங்க எவ்வளோ RPM ட்ராப், அந்த சால் விடுங்க ப்ரோ. சால் கண்டிப்பாக ட்ராப் ஆகி தான் போகும். ஒரு சால் ரொட்டேட்டரில் ஓட்டிவிட்டா 2வது சாலுக்கு வண்டி எவ்வளோ ஃப்ரீயாக போகும்னு நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த எல்ஜே பிளேடை பற்றி வேறு என்ன ஏதாச்சும் புதுசாக உங்களுக்கு தகவல் தெரிஞ்சாலும் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஃபீட்பேக்கு தான் ப்ரோ. இது வந்து இவ்வளோ பணம் போட்டு நம்ம மேட்டுக்காடு ஓட்டுறவங்களுக்கு இது செட் ஆகாது. அதே மாதிரி கல்லுக்காட்டுக்கு இது ஆகாது. பிளேடை கண்டிப்பாக வளைக்கும். ஏன்னா பிளேடோட திக்னஸ் கம்மி தானே. கல்லுக்காட்டுக்கு பிளேடை கண்டிப்பாக வளைக்கும். இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசாக இதே ஒரு 40-50 மணி நேரம் ஓட்டின வாட்டி இந்த பிளேடு எவ்வளோ குறைஞ்சிரும். அதனால் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடிக்கு இதை என்ன சொல்கிறது, அவ்வளோதான் ப்ரோ. நாங்கள் எப்போவுமே ரொட்டேட்டர் ஓட்டமாக பாருங்கள், இந்த ஓரம் எல்லா வெயிலையும் வந்து ஓரம் வந்து ஃபஸ்ட்டு
ஒரு சுற்று ஓட்டிட்டு மறுபடியும் ரெண்டாவது அதுலேயே அந்த ஓரத்தில் இருந்து 3 இன்ச்சு தள்ளி உள்ளே பிடிச்சி ஓட்டிடுவோம். அப்புறமேட்டு தான் வந்து உள்ளே ஓட்டி விளாட முடிப்போன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஓட்டினா தான் வந்து தண்ணி கட்டும் போது ஓரம் பாரம்லாம் சுத்தமாக தண்ணி ஏறும். அதுக்கோசரம் தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து ஓரத்தில் 2 சுற்று விட்டுருவோம். இதே ஒவ்வொரு நண்பர்கள் என்ன ஒரு தப்பு பண்ணுவாங்கன்னா, கடைசியாக ஓட்டிட்டு ரொட்டேட்டரில் வயலை சுற்றி ஒரு ரவுண்டு வருவாங்க. அப்படி இருந்தால் என்ன பண்ணோம்னா, அந்த வரப்பு வாரம் ஹைட்டாக இருக்கும், காட்டு பக்கம் பள்ளமாக அப்படியே ஒன் சைடாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் ஃபஸ்ட்டே 2 சுற்று ஓட்டிட்டு அப்புறம் உள்ளே பிடிச்சி ஓட்டினீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் வராது. ஒரு பக்கமாக பள்ளமாக ஆக்கிற மாதிரி தெரியும் பாருங்க, அந்த கம்ப்ளைண்ட் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஓரளவுக்கு எப்படி சொல்கிறது, நல்லா வெட்டுறதெல்லாம் வெட்டுது, ஆனால் அதே ஆர்பிஎம் எடுக்குது ப்ரோ. அதுதான் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. மித்தபடிக்கெலாம் வந்து ஒன்றும் நம்ம குறை சொல்கிறதுக்கு இல்லை. ஏதோ நாங்கள் வளர்த்தி போய் இப்போ கொடிஞ்சி பூண்டு தெரியுமில்ல எவ்வளோ இருக்குன்னு, அதை கூட ஓட்டணும். ஏதோ ரோல்லாம் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் வந்து டீசல் குடிக்குது ப்ரோ. இது இவ்வளோ பணம் போட்டு எடுத்து போகிறதுக்கு நம்ம தயவுசெய்து அதே தான் எடுத்து போடலாம். இதே மாப்பிள்ளை சொல்கிறேன், என்ன சொல்கிறேன், அம்மா இதுக்கு நம்ம 50 ரூபா சேர்த்து போட்டு எடுத்ததுக்கு அந்த பிளேடே எடுத்து போட்டுக்கலாமாம்மா, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போ அந்த பிளேடோடு இது வந்து பார்த்திங்கன்னா பில்லு கொஞ்சம் நைய வெட்டுற மாதிரி தெரியல, கொஞ்சம் முன்ன பண்ண தான் ஆகிற மாதிரி இருக்குது. அதாக இருந்தால் நல்லா ஃபினிஷிங் வந்துடும் அப்படின்ட்டுருக்கோம். அதனால் இந்த பிளேடு ஓட்ட தான் தெரியும். ஆனால் எனக்கு என்னமோ அந்த பிளேடு லைஃப் வருமானு எனக்கு என்னமோ டவுட்டு தான் ப்ரோ. அதனால் ஓட்டி பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதனால் இன்றைக்கி தான் மழை கொஞ்சம் விட்டுச்சு, 2 பாட்டி இது ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வண்டியெலாம் லோட் ஆகுது ப்ரோ, நல்லாவே லோட் ஆகுது. என்ன தூக்கி பிடிச்சிட்டு ஓட்டுறாங்க, சும்மா மேலாலும் பிள்ளை எதுக்குறோம் போதும் அப்படிங்கிறவங்களுக்கு வேண்டாம் இதே டீசல் போகலை அப்படின்னு சொல்லலாம் ப்ரோ. ஆனால் வந்து எனக்கு அந்த பிளேடு என்ன ஆர்பிஎம் டவுன் ஆச்சு, அதே ஆர்பிஎம் அப்படியே டவுன் ஆகுது. கொஞ்சம் கூட முன்ன பண்ணல ஏற்றத்தாழ்வு கிடையாது. நல்லா மண்ணை மட்டும் கத்தி நல்லா வாட்டமாக வளைஞ்சிருக்கிறதுனால மண்ணை பாருங்கள் எவ்வளோ தூரம் அள்ளி எரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். மண்ணெல்லாம் நல்லா கும்முன்னு அள்ளி எரியுது. மித்தபடிக்கு அவ்வளோதான். இந்த பிளேடை பற்றி சொல்லணும்னா அவ்வளோதான். அதனால் ஃபுல்லாக ட்ரைவ் ஓட்டுவேன், கல் லேண்டு அப்படின்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து இந்த பிளேடு வேணால் நீங்கள் அதே பிளேட் எடுத்து போடுங்க. யாரோ சொல்லிட்டு போகிறாங்க, யூடியூப்பில் இந்தளவுக்கு கிளியராக யாரும் வந்து இந்த பிளேடை பற்றி விளக்கம் கொடுத்துருக்க மாட்டாங்க ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், அவ்வளோதான். இதில் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் இல்லை ட்ரை லேண்டுக்கு எனக்கு சூப்பராக இருக்குது, வண்டி டீசலே போகலங்கன்னா அப்படி ஓட்ட நண்பர்கள் நான் எதுவும் சொல்லலை. ஏன்னா அவங்களோட திறமை, அவங்க வண்டி போகலையா என்னன்னு தெரில. ஆனால் நம்மளது வந்து நாங்கள் வந்து ரொட்டேட்டர் இந்த 1500 நோவோ சீரிஸ் 4 லிட்டரு 4.5 கன்ஃபார்மாக எடுத்துகிறோம். இதுக்கு மேலே நாங்கள் குறையிறதும் இல்லை, நாங்களே இதுக்கு மேலே குறைச்சி ஓட்டணும்னு நாங்கள் நினச்சும் பார்த்ததில்லைன்னு வச்சுக்கோங்களேன். எங்களுக்கு இவ்வளோ இந்த ரேட் ரொட்டேட்டருக்கு வாங்குகிறோம். 4.5 லிட்டருங்கிறது ஒரு ஆவரேஜான டீசல். இந்த டீசல் கூட போகலன்னா வந்து இன்ஜின் லைஃப் வராது ப்ரோ. இப்போ நாங்கள் ஒரு 9000 மணி நேரம் ஓட்டிருக்குறோம். இது வரலாம் இன்ஜின் வேலை எதுவுமே செஞ்சதில்லை. ப்ராப்பராக ஆயில் சீரிஸ் பண்ணி போடுவோம்னு வச்சுக்கோங்களேன். அதனால் வந்து இந்த 57 HP கொண்ட டிராக்டர் வந்து 42 பிளேடு இவ்வளோ டெப்த்துக்கு 4 லிட்டர் எடுக்கிறது ஒரு அசால்ட்டான டீசல். ஆனால் ஒவ்வொரு நம்பர் சொல்கிறாங்க, எனது 70 HP 60 HP, நான் எனதெல்லாம் 3.25 பவுன் போகுது ரொட்டேட்டருக்கு அப்படிங்கிறாங்க. இவ்வளோ டெப்த்து கொடுத்து ஓட்டி எங்களுக்கு 3.25 போச்சுன்னா பெரிய விஷயம் தான் ப்ரோ. அதெல்லாம் இங்கே வந்து அந்த வண்டியெல்லாம் சொக்க தங்க மாதிரி வச்சுருக்கணும், என்னோடய சஜஷன். ஆனால் எங்களுக்கு வந்து இந்த டீசல் போகுது. ஆனால் எவ்வளோ நேரம் ஓட்டினாலும் அலுப்பு இருக்காது, இடுப்பு வலிக்காது, ஹீட்டிங் பிரச்சனை மஹேந்திராவில் இருக்காது. அதனால தான் நாங்கள் இதை சூஸ் பண்ணி டீசல் போனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறோம். வேறு நண்பர்கள் எத்தனை நண்பர்கள் 42 பிளேடு ரொட்டேட்டர் வச்சுக்கிறீங்க, என்னென்ன வண்டிக்கு போட்டு யூஸ் பண்ணுறீங்க, நீங்களாம் எவ்வளோ ஆவரேஜ் டீசல் கொடுக்க முடியாது ஃபுல் டெப்த்துக்கு அப்படின்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நோவோ சீரிஸ் L2 1500 RPM நாங்கள் ரன் பண்ணுறோம். இதுக்கு மேலாம் எக்ஸ்டன் பண்ண மாட்டோம் கீரை. ஏதோ 2வது சால் ஓட்டினோம்னா கொஞ்சம் தூக்கி பிடிச்சி ஓட்டினோம்னா லோ தேர்டு போட்டு ரொட்டேட்டர் ரன் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன். மித்தபடிக்கலாம் லோ ஃபஸ்ட்டுக்கும் போக மாட்டோம், க்ரீப்பருக்கும் போக மாட்டோம். இது வந்து ஒரு ஆவரேஜான ஸ்பீடாக இருக்கும். இதே வந்து ஒரு 5 ஸ்பீடு ஈக்குவல் பண்ணோம்னா லோ 3ல் ஓட்டினா தான் வந்து லோ 3ல் RPM ஒரு 100 RPM குறைச்சி 1400 RPM ஓட்டினோம்னா 5 ஈக்குவலுக்கு வரும்னு வச்சுக்கோங்களேன். அதனால் வந்து நீங்கள் யார் டீசல் எவ்வளோ போகுது, ஒரு 55 to 60 HP கேட்டகரி வண்டி எவ்வளோ டீசல் எடுக்குது என்னன்னு எங்களுக்கு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்க ப்ரோ, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
ஆனால் நம்மளது வந்து 4 4.5. இன்னும் கொஞ்சம் நல்லா ஹெவி காடு, தோப்பு, தென்னந்தோப்பு, இது மாதிரி நல்லா எப்படி சொல்கிறது, நல்ல இருவலான பூமி வந்து வெட்டலை அப்படின்னு சொல்லி நம்ம ஓட்டை இன்னும் கொஞ்சம் தூக்கி போட்டு ஓட்டினோம்னா அது இன்னும் ஒரு 100 மில்லி எடை, ஒரு 4 4.25 இந்த ரேஞ்சு கூட போயிருக்குது. நாங்கள் ஆவரேஜ் தான் கணக்கு வைப்போன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு காட்டில் முன்ன பண்ண போவோம். ஒவ்வொரு இதுக்கு முன்னாடி ஓட்டிட்டு வந்தோம்ல, அந்த வயலில் பார்த்திங்கன்னா சும்மா தூக்கி பிடிச்சிட்டு தான் ஓட்டணும். அந்த வயலில் கொஞ்சம் மிச்சம் பண்ணி காட்டுதான் இந்த வயலில். அதனால் ஆவரேஜ் பண்ணிட்டு போயிட வேண்டியதான் வச்சுக்கோங்களேன். இதை பற்றி நம்ம ஒன்றும் பெருசாக வந்து இப்போ கவலைப்பட தேவையில்ல. 1300 1400 சார்ஜ் பண்ணுறோம். அதனால் வந்து இது ஒரு இந்த டீசல் கூட போடணும்னு வச்சுக்கோங்க. இன்ஜின் அடிக்கடிக்க வேலை வச்சிருன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே நண்பா, அவ்வளோதான் நினைக்கிறேன். சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டேன். இதில் இதுக்கு மேலே ஏதாச்சும் கமெண்ட் இருந்தால் சொல்லுங்கள், நான் கமெண்டில் சொல்கிறேன். அப்புறம் அடுத்த வீடியோ உங்களுக்கு போடும் போது உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் சொல்கிறேன் ப்ரோ. ஓகே நண்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வர வர அப்போல்லாம் லைக்கே பண்ண மாட்டேங்கிறேன் ப்ரோ. கொஞ்சம் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ப்ரோ, நமக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். அவ்வளோதான் ப்ரோ. இதை பற்றி வேறு என்ன சொல்கிறதுக்கு, வேறு எதுவும் இல்லை. அவ்வளோதான். இன்னுமே இந்த பிளேடு வந்து இன்னும் எவ்வளோ ஓடுது பார்த்துக்கிட்டு பேசலாம். ஆனால் தயவுசெய்து ட்ரைலேண்டை யூஸ் பண்ணுற நண்பர்கள் இந்த பிளேடை பற்றி அதிகம் எப்படி சொல்கிறது, இந்த ட்ரைலேண்ட் ஓட்டுறவங்க யாருமே வந்து இந்த பிளேடு மேலே ஆசை வைக்காதீங்க. நம்ம நார்மல் பிளேடே எடுத்து போடுங்க, அதே போதும். இது இவ்வளோ பணத்துக்கு ஒருத்தலை. ஏன்னா என்ன அதே ரேட்டு கொடுத்து, என்னோடய யோசனை என்னென்னா அதே ரேட்டும் கொடுத்துருக்கலாம். எதுக்கு இந்த கத்தி ஸ்பெஷல் கத்தி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ரேட்டு சேர்த்து வாங்குறாங்கன்னு தெரில ப்ரோ. ஆனால் அதே ரேட்டு கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நான் ஒருத்தன்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு 3 இன்ச்சு ஆள் அதிகமாக போகுது. டீசல் போனாலும் பரவாயில்ல, 3 இன்ச்சு ஆள் அதிகமாக போகுது. எனது வந்து ரொட்டேட்டர் வந்து சின்ன பிளான்ச்சு, அதனால் வந்து எனது டெப்த்தே எடுக்க மாட்டேங்குது எவ்வளோ வாட்டை தூக்கி போட்டாலும் அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணுற நண்பர்களுக்கு இது ஒரு நல்ல ரொட்டேட்டர் தான். நான் இன்னொன்று சொல்லலை, பிளேடு தான். ஆனால் வந்து இவ்வளோ பணம் போட்டு எடுத்து போடுற அளவுக்கு இந்த பிளேடில் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது இல்லைன்னு தான் சொல்லுவேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வந்து நான் வீடியோவில் கேட்கும்போது என்ன சொன்னாங்க, நிறைய நண்பர்கள் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, ப்ரோ எல் பிளேடு தான் ப்ரோ மேடுகாடுக்கு பெஸ்ட்டு, எல்ஜி பிளேடெலாம் ஆகாது ப்ரோ அப்படின்னு. ஆனால் ஒரு சில நண்பர்கள் வந்து கேட்டதுனால தான் நான் அவங்களுக்கோசரம் தான், எனக்கும் தெரியும் இந்த பிளேடு மேலாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை. அதனால் ஒரு சில நண்பர்கள் கேட்டதுக்கோசரம் தான் வந்து நான் இந்த பிளேடு சரி அமௌண்ட் போனாலும் சரி இந்த பிளேடு போட்டு ஒரு ஐட்டம் பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ, முடிஞ்சது. இதோட நம்ம வீடியோ பிடிச்சிக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய், டேக் கேர், விஷ் யூ ஆல்.